ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஃப்ளவரோட ரோஸ்மெரி ரெட்ஸ்லே ஹேர் க்ரோத் சிரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ரோஸ்மெரி ஆயில் பற்றி ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். இந்த ரெடென்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மினாக்சிடைல் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து வருது. ஸோ வந்து அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் பேஸ்டு அதுலேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் இந்த ஹேர் க்ரோத் சிரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இதில் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ரிசல்ட்டுமே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பிகாஸ் வந்து இது ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க, பிளான்ட் பேஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த ரெடன்ஸ்லேயே வந்து இப்போ வந்து ஹேர் க்ரோத் சிரமில் அண்ட் ஹேர் க்ரோத் டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே வந்து ஃபெமிலியர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி, அதுவும் ரோஸ்மெரியும் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு சிரம் தான் வந்து இது சோல்ஃப்ளவரோட பிராண்டு. அண்ட் இதையே வந்து பில்கிரிம்லேயுமே வந்து இருக்குது. அண்ட் இன்னும் நிறையா பிராண்டில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் சிரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஃப்ளவரில் வந்து நிறையா அதாவது ஒரு டுகெதராக நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்தி பண்ணுறதுனால இன்னும் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஹேர் தின்னிங்கையும் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிரேயிங் இருந்தாலும் சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இல்லை நிறைய வருதுனாலும் கம்மி பண்ணி தரும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ml 639. அண்ட் இது வந்து பெரபென் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ. அண்ட் அது போக ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த ஆன்டி கிரேயிங்க்கெல்லாம் நீங்கள் ஒரு ஹேர் க்ரோத் சிரம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா டென்சிட்டியோடு வைக்கும், நல்லா நரிஷ் பண்ணும். அதே மாதிரி உங்களோட அந்த முடி உதிர்றது அதெல்லாமே கம்மி பண்ணும். அண்ட் மெலனின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட க்ரே ஹேரை வந்து கம்மி பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரோட ஷைனை வந்து ரிஸ்டோர் பண்ண முடியும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல டென்சிட்டி வந்து ஹேரில் வந்து வரதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நிறைய ஃபோர்ஹெட் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ்னால, இல்லை லைஃப் ஸ்டைல்னால, இல்லை அதிகமாக ட்ராவலிங்னால, பைக் ஓட்டுனால நிறைய ஃபோர்ஹெட் பால்னஸ் வந்து வருது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு சிரம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடென்ஸ்லேயே அது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் சைக்கிளை வந்து ஃபாஸ்டன் பண்ணும். ஸோ ஹேர் டென்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹேரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரோஸ்மெரி நமக்கே தெரியும் ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் டெரிவேட்டிவ் தான். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து வருது. அண்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் அதுக்குள்ளே வந்து இது இருக்குது. அண்ட் தனித்தனியாக இருக்குது. நம்ம அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரமும் இது வந்து ஆயில் மாதிரி இருக்காது, இமீடியட்டாக அப்சர்வ் ஆகிடும், சிரம் டைப்பில் தான் இருக்கும். ஸோ காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி ஒரு 2 minutes மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வரீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 1 hour பிஃபோர் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இது ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 18 yearsக்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு 3 months வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் இருக்கும். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஹேர் க்ரோத்க்கு எப்போவுமே 3 months டைம் தாங்க. தேங்க்யூ.